அதாவது த்ரிஷா நயன்தாரால ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒண்டி எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷா நயன்தாரால ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல, நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதியிலே தான் எடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்குது. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்கள் தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டே சொன்னேன், சார் உண்மையாகவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டுருக்க கேப்பில் ஐ கேவ் த டேட்ஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு, லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அதனால் மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஐ வில் டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்வாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும், முக்கியமான படமாக இருக்கும், அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 3ஆம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவார். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பிராஜ் பண்ணி ஒரு செம growth. He deserves it for அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்குது. அந்த அழகு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பிராஜில் பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டாக. அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, லக்கி சாமாக தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்கள் சாமை எங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்கள் டைரக்டர் போயெலாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்கள் சார். எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. ஃபோட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வியாக்கியை வச்சுட்டு டேரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியாக இருக்கான், அதான் வியாக்கின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலரில் ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்கில் வந்து அமுதன் பண்ணான், அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. மதன் டிஓபி. ஏன் ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, என்னடா இவன் இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா, அங்கே இந்த பக்கம் இப்படி வரான். எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட், சூப்பர்ப் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவரோட அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டேரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டரு, பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் போடுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமாக நடிப்பில் பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க. எல்லாம் பெரிய ஆக்டர்ஸாக வருவீங்கடா உங்கள் டைரக்டரோட சேர்த்து.
அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்லை வந்து ரெட்டில் விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.